Hello friends, welcome back to Healthy Lifestyle. இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உடம்பை ஃபிட்டாக மாற்றக்கூடிய 6 எளிய உடற்பயிற்சிகள் பற்றி தாங்க நாம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். 25 வயசு அடையிறதுக்குள்ள பல ஆண்களை அங்கிள்னு அழைக்கக்கூடிய அளவுக்கு எடை அதிகமாகி தேவையற்ற இடங்கள்ல சதை போட்டுருது. தினமும் உடற்பயிற்சி செஞ்சாலே எடையை குறைச்சி தேவையற்ற கொழுப்பு சேராம பார்த்துக்கலாம். இப்போ சொல்லக்கூடிய இந்த பயிற்சிகளை ஒவ்வொன்றுத்தையும் 3 முறை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணி செய்யுங்க. இந்த மாதிரி செய்யறதுன்றது உங்களோட உடம்பை சீக்கிரத்தில் ஃபிட்டாக மாற்றுன்றதுல எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. முதலாவது ஒர்க் அவுட் என்னன்னா புஷ் அப் வித் ரொட்டேஷன். ஒரு கழிச்சு படுத்துக்கிட்டு இடது கையை தரையில ஊனி உடல் தரையில படாத மாதிரி ஒரு பக்கமா பாதம் அதுக்கப்புறம் கையால பேலன்ஸ் பண்ணணும். வலது கையை பின்புறமா திருப்பி உயர்த்தணும். இதே நிலையில கொஞ்ச நேரம் இருந்துட்டு பழைய நிலைக்கு திரும்பிடணும். அடுத்து இன்னொரு கைக்கும் இதே மாதிரி செய்யணும். இதுக்கான பலன்கள் என்னன்றது நான் சொல்றேன். இதய துடிப்பு ரொம்பவே சீரா இருக்கும். தோல் கை சதைகள் எல்லாமே நல்லா வலுப்பெறும். இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பை சீக்கிரத்துல குறைக்கும். அடுத்ததா ரஷ்யன் ட்விஸ்ட். தரையில மல்லாந்து படுத்துக்கிட்டு தலை மேல் உடல் கால் தரையில படாத மாதிரி உயர்த்திக்கோங்க. 2 கைகளையும் விரல்களால கோத்துக்கோங்க. கைகளை வலதுபுறமா அசைக்கும் போது கழுத்தை இடதுபுறமாகவும் கைகளை இடதுபுறம் அசைக்கும் போது கழுத்தை வலதுபுறமாகவும் திருப்பணும். கைகள் தலையை தவிர உடலோட மாற்ற எந்த பகுதியும் அசைக்க கூடாது. இதோட பலன்கள் இல்லைன்றதை நான் சொல்றேன். தொப்பை சீக்கிரத்துல கரையும். தொடப்பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற சதை நீங்கும். முதுகு தண்டு நல்லா வலுப்பெறும். அடுத்தது கிராஸ் மவுண்டைன் கிளைம்பர்ஸ். கைகள் அதுக்கப்புறம் முன்பாதங்கள் தரையில ஊன்னா மாதிரி உடல் தரையில படாத மாதிரி பேலன்ஸ் செஞ்சுக்கோங்க. இடது பாதத்தை வலது கைக்கு நேர்கோட்டில் கொண்டு வந்து பழைய நிலைக்கு திரும்பிடணும். அதுக்கப்புறமா வலது பாதத்தை இடது கைக்கு நேர்கோட்டில் கொண்டு வரணும். இதோட பலன்கள் என்னன்னா ஓட்டப்பயிற்சிக்கு ரொம்பவே நிகரான ஒரு பயிற்சி தாங்க இது. அதிக அளவில் கலோரி எடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடலோட பின்பகுதி தசைகள் நல்லா குறையும். அடுத்ததா லான்ச் மேட்ரிக்ஸ். நேரா நின்று கைகளை முன்பக்கமா கொண்டு வந்து விரல்களை கோத்துக்கோங்க. இடது காலம் முடிஞ்ச வரைக்கும் முன்புறமா நகர்த்தி மடிச்சா மாதிரி நின்னுக்கோங்க. அதே போல வலது கால பின்பக்கமா நகர்த்திக்கோங்க. இப்ப கையை வலது இடதுபுறமா திருப்புங்க. இதே போல மறு கை மறுகாலுக்கு இதே மாதிரி செய்யணும். இதோட பலன்கள் இல்லைன்னா தொப்பை நல்லா குறையும். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது. முட்டி வலி வராம உங்களை பாதுகாக்கும். அடுத்தது லோயர் பேக். முட்டி போட்டு கைகளை தரையில பதிச்சுக்கோங்க. வலது கையை முன்னோக்கியும் இடது கால பின்னோக்கியும் உயர்த்தணும். இந்த நிலையில 10 செகண்ட்ஸ் இருந்துட்டு பழைய நிலைக்கு திரும்பிடணும். பின்னர் இடது கையை முன்னோக்கியும் வலது கால பின்னோக்கியும் இதே மாதிரி செய்யணும். இதுக்கான பலன்கள்னா இடுப்பை சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே நல்லா உறுதியா மாறும். தொடையில இருக்கக்கூடிய சதை குறைஞ்சு நல்லா ஃபிட்டா காட்சியளிக்கும். கடைசியா கிராஸ் லெக் ரைஸ். தரையில மல்லாக்கப்படுத்திக்கிட்டு கால்களை உயர்த்தி பாதங்களை ஒன்று பின்னாடி ஒன்று வச்சுக்கோங்க. கைகளை தரையில பக்கவாட்டில் பதிச்சுக்கோங்க. இப்போ கால்களை நல்லா செங்குத்தா இறக்கணும். அதுக்கப்புறமா மற்றொரு பாதத்தை முன்ன வச்சு திரும்ப செய்யணும். இதுக்கான பலன்கள் என்னன்னா வயிற்றுல தேவையற்ற சதைகள் சேர விடாம தடுக்கும். கால் தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற சதைகள் எல்லாமே சீக்கிரத்துல குறைஞ்சு நல்லா ஃபிட்டா காட்சியளிக்கும். இந்த வீடியோவில் நாம பார்த்த இந்த உடற்பயிற்சிகள் எல்லாமே நீங்க வீட்டில் இருந்தபடி ரொம்பவே எளிமையா செய்ய முடியும். இந்த பயிற்சிகளை நீங்க ரெகுலரா பண்ணுங்க. உங்களோட உடம்ப சீக்கிரத்திலே ஃபிட்டா மாத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.